வாருங்கள் அடுத்த செய்தி. பெருநாளை குறித்து கவனம் செய்ய வேண்டியது. புத்தாடை உடுத்தியதற்கு பிறகு அத்தர் பூசுவது. அத்தர் பெருநாளைக்கென்று பூச வேண்டும். ஒரு சின்ன வித்தியாசம் உண்டு. ஒருவன் ஜும்மா தொழுகைக்கு அத்தர் பூசுகிறான், அது ஜும்மா தொழுகைக்காக. பெருநாள் என்று அத்தர் பூசுகிறான், பெருநாள் தொழுகைக்காக அல்ல, அது பெருநாளைக்காக. ஒரு சின்ன வித்தியாசம் இங்கே உண்டு. ஒண்ணுமில்ல, ஒரு சின்ன உதாரணம். யாராவது ஒருத்தர் வீட்ல பேஷண்ட், அவர் ஈது தொழுகைக்கு போக முடியாது, அவர் பெட்ல படுத்திருக்கிறார், அல்லது அவருடைய காலில் ஏதேனும் ஒரு உபாதை, அவரால் ஈதுகாவுக்கெல்லாம் போக முடியாது. அவருக்கும் புத்தாடை உடுத்துகிறார்கள், அவருக்கும் அத்தர் பூச வேண்டும். அவர் தொழுகைக்கு போகலன்னா பரவாயில்ல. ஈது பெருநாள் என்று பூசப்படுகிற அத்தர் நறுமணம் என்பது பெருநாளைக்கானது. ஜும்மா என்று பூசுவது ஜும்மாவினுடைய தொழுகைக்கானது என்கிற கவனம் இங்கே கொள்ளப்பட வேண்டும். வாருங்கள், மிக முக்கியமான அமல். குளித்து விட்டோம், நல்ல ஆடை உடுத்து விட்டோம், அத்தர் பூசி விட்டோம், பெருநாள் தொழுகைக்கு போக வேண்டும். அதற்கு முன்னால் சதகத்துல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய, ஜகாத்துல் ஃபித்ர் என்றும் வழங்கக்கூடிய அந்த உயர்ந்த இபாதத்தை செய்ய வேண்டும். ஏழை எளியவர்களுக்கு மார்க்கம் சொல்லுகிறபடி சதகத்துல் ஃபித்ர் தர வேண்டும். சதகத்துல் ஃபித்ர் என்பது என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உஹ்னூஹும் அனி ஸுவாலி ஃபீ தாலிகல் யௌம். அந்த ஏழைகளை அன்றைய நாளில் யாசகம் கேட்பதை விட்டு அவர்களை தேவையற்று வையுங்கள், அவர்களுக்கு தாருங்கள். எப்போது கொடுக்க வேண்டும்? ஈது தொழுகைக்கு முன்னாலே கொடுக்கப்பட வேண்டும். அது பின்னாலே கொடுத்தால் அது வெறும் சதகாவாகும், சதகத்துல் ஃபித்ராக ஆகாது. சரி, சதகத்துல் ஃபித்ர் நீங்கள் எதற்காக கொடுக்க வேண்டும்? ஹதீஸில் 2 வாக்கியம் வருகிறது. துஹ்ரத்துல் லிஸ்ஸாயிமி வ துஅமத்துல் லில்மசாகீன். நம்முடைய நோன்புகளில் ஏற்பட்ட பல்வேறு குறைபாடுகள், சிறிய சிறிய பிழைகள், நோன்பிற்கு முரணான செயல்கள், இவைகள் எல்லாம் இறையச்சத்திற்கு மாற்றமான சில வேலைகள் நடந்திருக்கலாம். அந்த குறைகள் நிவர்த்தி செய்வதற்கு சதகத்துல் ஃபித்ர் பயன்படும். இது ஒன்றாவது. இரண்டாவது, துஅமத்துல் லில்மசாகீன். அது ஏழைகளுக்கு உணவாக வழங்கப்படுவது. அன்றைய நாளில் யாரும் பசித்திருக்க வேண்டாம் என்கிற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய விருந்து நாட்களில் அவர்களுக்கு தரப்படுவது. ஷாஃபி மத்ஹபின் பிரகாரம் 3 கிலோ 200 கிராம் எடை உள்ள தானியமாகவே வழங்க வேண்டும். ஹனஃபி மத்ஹபினுடைய சட்ட பிரகாரம் 2 400 தானியமாய் அல்லது கிரயமாய் ஈது தொழுகைக்கு செல்வதற்கு முன்னாலே தர வேண்டும் என்று மார்க்கத்திலே வலியுறுத்தப்படுகிறது. அன்பானவர்களே, பெருநாள் இன்றைக்கு செய்யப்படக்கூடிய எல்லா இபாதத்துகள், துஆக்கள் எல்லாம் கூட அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்படுபவை என்கிற காரணத்தால் இவைகள் கவனிக்கப்பட வேண்டும். அடுத்து ஈத்காவுக்கு போக வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்தே போனார்கள், நடந்தே திரும்பி வந்தார்கள். மார்க்க அறிஞர்கள் இதில் விதிவிலக்கு தருகிறார்கள். பக்கத்தில் இருந்தா நடந்து போறதுதான் சிறப்பு. ஒருவேளை தூரமாக இருக்குமானால் பெருநாள் தொழுகைக்கு வாகனத்திலே போகலாம். யாராவது அப்படி நடந்து போவது முடியும் என்று சொன்னால் அவர்கள் அவ்வாறு போவது சிறப்பான. போவதற்கு முன்னால், ஈது தொழுகைக்கு போவதற்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடைய நபி வழிகளில் ஒன்று, ஈதுல் ஃபித்ர் ஈகை திருநாள் என்று பேரித்தம்பழங்களை அல்லது இனிப்பு ஹல்வாக்களை எதையாவது சாப்பிட்டு விட்டு போக வேண்டும். பேரித்தம்பழமாக இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவர்கள் செய்தது ஒற்றைப்படையாக 1 3 5 3 சிறப்பானது சாப்பிட்டு விட்டு போக வேண்டும். ஈதுல் அத்ஹாவுக்கும் ஈதுல் ஃபித்ருக்கும் இடையில இருக்கிற வேறுபாடு அதுதான். ஈதுல் அத்ஹா பெருநாள் தொழுகைக்கு செல்லுகிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவும் சாப்பிட மாட்டார்கள். தொழுகை முடித்துவிட்டு வந்து குர்பானி கொடுத்து அதனுடைய இறைச்சியிலிருந்து சாப்பிடுவார்கள் முதலில் என்று வருகிறது. எனவே நாளைய இந்த ஈதுல் ஃபித்ருக்கு செல்லுகிற போது ஒற்றைப்படையில் பேரித்தம்பழங்களை சாப்பிட்டு விட்டு செல்வது சிறந்தது என்பதும் இங்கே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். சிறுவர் சிறுமிகளை எல்லாம் கூட இந்த ஈகை திருநாளுக்கு அழைத்து செல்ல வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் அவ்வாறு முஸல்லாவுக்கு அவர்கள் ஈத்காவிற்கு அழைத்து சென்றார்கள் என்று வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்தான வழிமுறைகளை பின்பற்றி இந்த பெருநாளினுடைய அமல்கள் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும். நினைவில் இருக்கட்டும், இந்த நாள் ரஹ்மத்துடைய நாள், மன்னிப்பின் நாள், உறவுகளை பேணும் நாள், ஏழைகளுக்கு வழங்கும் நாள். பெருநாள் அன்று முக்கிய உங்களுடைய செயல்பாடுகளை, உறவுகளை சந்திப்பது, அவர்களோடு அளவலாவது, அன்பு செலுத்துவது, பரஸ்பரம் நமக்கிடையிலே கிருபையையும் கருணையையும் பரிமாறிக்கொள்வது, இதுவெல்லாம் ஈது பெருநாளின் உயர்ந்த லட்சியங்கள். உறவுகளை தேடுவதும் அந்த உறவுகளை பேணுவதும் மிக முக்கியமான அமலாகும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மகிழ்ச்சிக்குரிய இந்த திருநாளில் அவன் நல்லடியார்களுக்கு வழங்கப்படக்கூடிய வழங்குகிற கூலிகளை எல்லாம் அல்லாஹ் நமக்கும் வழங்குவானாக என்று இந்த அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொண்டு இந்த ஈகை திருநாள் ஹிஜ்ரி 1447 ஈதுல் ஃபித்ர் பெருநாள் நல்வாழ்த்துக்களை உங்கள் எல்லோருக்கும் சொல்லிக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். தகப்பலல்லாஹு மின்னா வ மின்கும் சாலிஹல் அஅமால். ஈதுக்கும் ஈதுல் ஃபித்ர் என்கிற ஈது பெருநாள் வாழ்த்தை ஒரு இஸ்லாமிய சொற்பொழிவு புனித ரமதானுடைய இறுதி 10 நாட்களில் இஸ்லாமிய சொற்பொழிவாற்றுவதற்காக வேண்டி ஐரோப்பிய நாடுகளின் பயணத்திற்கு இடையில் பிரான்ஸ் நாட்டினுடைய பாரிஸ் தலைநகரத்திலிருந்து உங்களோடு பெருநாள் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைத்து செயல்களையும் ஏற்பானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.